ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தின் வழியாக நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்தை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த கோடை காலத்தில் மட்டும் கண்டிப்பாக 2 முறை மண்பானையில் வைக்கிற தண்ணினா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம உடம்புக்குண்டான டாக்ஸின்ஸு தேராத நச்சுத்தன்மை உள்ள இது இருந்துச்சுன்னா கூட அது வெளியே கொண்டு வந்துடும். நீர் கடுத்து போகுதல், நீர் எரிச்சல், இதுக்கு என்னென்ன பண்ணலாம்? வணக்கம் நண்பர்களே. இப்போ உள்ள காலகட்டத்தில் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இதில் முக்கியமாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு எரிச்சல், ஒரு நமைச்சல், இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு உண்டான அறிகுறிகள் இருக்குது. அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம், எப்படி நம்ம அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேரே நம்ம இப்போ என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா நீர் எரிச்சல், நீர் கடுத்து போகுதல், நீர் எரிச்சல். இதுக்கு என்னென்ன பண்ணலாம்? வெயில் காலத்தில் இந்த மாதிரி நீர் எரிச்சல், நீர் கடுத்து போகிறது இருபாலுக்குமே சரி, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இந்த மாதிரி நீர் எரிச்சல் வெயில் காலத்தில் வர்றதுக்கு உடனடி தீர்வு என்ன, நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உடம்புக்கு தேவையான நீர் சத்து இந்த வெயில் காலத்தில் ரொம்ப தேவைப்படும். அப்போ இந்த நீர் சத்து நம்மளுக்கு தேவைப்படும் போது அது நம்ம உடம்புலேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே உடம்புலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ரத்தத்தின் வழியாக நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த நீர் சத்து எப்போ குறையுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீர் சத்து எப்போ குறையும்? ரொம்ப அலைச்சல், வெயிலில் அலைஞ்சிட்டு வந்தால் குறையும். தாகம் எடுத்து தண்ணி குடிக்காத நிலைமை வரும்போது அது குறையும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நார்மலாகவே அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழைக்காலமாக இருந்தாலும் சரி, பனிக்காலமாக இருந்தாலும் சரி, இது ப்ராசஸ் நம்ம உடம்புல நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில், அதாவது கோடை காலகட்டத்தில் இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எந்த மாதிரி கூடுதலாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல நம்ம உடம்புல வேர்வை அதிகமாக வர்றோம். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வேர்வை ரொம்ப வரும். சொட்டிங் சொல்லக்கூடிய வேர்வை நம்ம உடம்புல இருந்து நிறையா வரும். அப்போவும் நம்மளுக்கு தண்ணி சத்து, நீர் சத்து குறையும். ரெண்டாவது டயர்ட்னஸ். நம்ம எங்கே வண்டியிலையோ டூ வீலர்லையோ பஸ்லையோ இங்கேயோ போயிட்டு இருக்கும்போது நம்ம வேர்வை வரும்போது திருப்பியும் அது நம்மளுக்கு ஒரு டயர்ட்னஸை கொடுத்து அப்பையும் நம்மளுக்கு யூரின் வர்றதை, எரிச்சல் வர்றதை உண்டாக்கக்கூடிய தன்மை இது ரியலாகவே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வெயில் காலத்தில் இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்போ அந்த வெயில் காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, உடம்புலோட டயர்ட்னஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நீர் நம்ம உடம்புல உறிஞ்சப்படும். அப்போ கண்டிப்பாக டயர்ட்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், அது என்ன செய்யலாம்? இந்த வெயில் காலத்தில் நம்ம என்ன பண்ணலாம், மழை காலத்தில் என்ன பண்ணலாம்? இப்போ உள்ள நீர் எரிச்சலை குறைப்பதற்கு, சிறுநீர் போகும்போது எரிச்சல் குறைப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதலாக நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த கோடை காலத்தில் மட்டும் கண்டிப்பாக 2 முறை குளித்தல், அதாவது உடம்புக்கு குளித்தல், நீராடுதல்னு சொல்கிறது. ஆண்கள் கம்பல்சரியாக முக்கியமாக 2 முறை குளித்தல் இருக்கணும். பெண்கள் எப்பயுமே அவங்க பெண்கள் வாரத்துக்கு 2 முறை குளிப்பாங்க. இதில் வாரத்துக்கு ஒரு 4 முறை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கும் பழக்கத்தை இந்த வெயில் காலத்தில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுவும் ஒரு காரணம். அந்த நீர் கடுப்பு வராமல் இருக்கிறதுக்கு இதுவும் உதவும். அது மட்டுமே இல்லாமல் நம்ம பழைய சோறு அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அதை காலையில் சாப்பிடுவாங்க. இதை பழைய சோறுன்னு சொல்லுவோம். நம்ம என்ன செய்கிறோம், இதை ஒரு சமயத்தில் நம்ம பற்றாக்குறை ஆயிடுச்சு, பத்தலை, காலையில் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிடாமல் இருக்கிறதுக்காண்டி இதுக்கட்டி மெனக்கட்டு நைட்டு கொஞ்சோன்னு ஒரு கைப்பிடி அரிசி போட்டு அந்த சாதத்தை வேக வச்சு அதில் தண்ணீரை நல்லா ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் அது ஈஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா அதில் அப்சர்வ் ஆகி உடம்புக்கு தேவையான ஹீட்டை குறைப்பதற்கு அது ரொம்ப பயன்படும். இந்த வெயில் காலத்தில் மட்டும் இது ரொம்ப நல்லா செஞ்சுக்கலாம். இதோடு என்ன பண்ணணும், ஒரு 10 ட்ராப்பு ஒரு நல்லெண்ணெயை வச்சு, நல்லெண்ணெய் அதாவது எள்ளு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெயை ஒரு 10 ட்ராப்ஸ் அந்த தண்ணியில் விட்டுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் குடித்தாலும் சரி, இல்லை அந்த சாதத்தை அப்படியே சாப்பிட்டாலும் சரி, நம்ம உடம்புல உள்ள உஷ்ணம் குறையும், கண்டிப்பாக குறையும். இது ஒரு முறை. நான் சொன்ன மாதிரி 2 முறை குளிக்கணும். ரெண்டாவது முறை பழைய சாதம் சாப்பிட்ணும். பழைய சோறு அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய சாதத்தை நிறைய சாப்பிடணும். காலையில் வெறும் வயிற்றில். மத்தியானம் தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி அவங்க எப்படி தோணுதோ அதை சாப்பிட்டுக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிடணும். மூன்றாவது முடிந்த அளவுக்கு
குளிர்ந்த நீர்ன்றது ரொம்ப கூல் இல்லாமல், அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் மண்பானை தண்ணியில் வச்சு, மண்பானையில் வச்சு, இல்லாட்டி ஒரு நம்ம எப்பயும் வைக்கிற சில்வர் இதில் வச்சு கொஞ்ச நேரம் ஃபேனுக்கு கீழே வச்சு அந்த மாதிரிலாம் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா கூலிங் நல்ல எஃபெக்டாக இருக்கும். இது வந்து பக்க விளைவு இல்லாது, சளி பிடிக்கவும் செய்யாது. மண்பானையில் வைக்கிற தண்ணினா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம உடம்புக்குண்டான டாக்ஸின்ஸு தேராத நச்சுத்தன்மை உள்ள இது இருந்துச்சுன்னா கூட அது வெளியே கொண்டு வந்துடும். இதுதான் வந்து மெயினான விஷயம். அது மட்டுமே இல்லாமல் இளநீர் குடிக்கலாம், மோர் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இதை பூரா நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா இந்த கோடை காலத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம இந்த உடம்புடைய உஷ்ணத்தை குறைப்பதற்கும், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் வர்றது, சிறுநீர் கழிக்கும் போது ஒரு மாதிரி கடுப்பு வர்றது, நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்கிறதுனா இது வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது பூராமே ஜென்ரலாக நடைமுறைக்கு சொல்லக்கூடிய ஒன்று. இதை விட்டுட்டு கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த வெயில் காலம் வந்தாலே பெரிய பிரச்சனையாக இருக்குது, பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் கூடுதல் இருக்குது, யூரின் போகும்போது ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது இதுக்கு உண்டான மாற்றுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அது ஒன்றும் வேறு ஒன்றுமே கிடையாது. ஜீரக தண்ணியில் சோற்றுக்கற்றாழையுடைய சோறு, ஜீரக தண்ணி கொஞ்சம் எடுத்து சோற்றுக்கற்றாழையுடைய சோறை கொஞ்சம் எடுத்து அதில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஹீட்டாக இருந்தாலும் உடம்பை குறைக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்குது. அது வந்து கண்டிப்பாக ஜீரக தண்ணியும் சோற்றுக்கற்றாழை அதை வச்ச தண்ணியும் சாப்பிட்றது கோடை காலத்தில் மட்டும்தான் சாப்பிட்ணும். அப்போ தான் நம்ம வந்து அது வந்து உடம்புக்கு தேவையான குளிர்ச்சிகள் எடுத்துக்கிட்டு மித்தப்பறம் யூரினில் மோசலையும் வெளிக்கொண்டு வந்துடும். இதை பனிக்காலத்தில் செஞ்சால் சளி தொந்தரவு ரொம்ப பிடிக்கும், மூக்கடைப்பு வரும். இது மாதிரி பல தொந்தரவுகள் வந்து மழை காலத்திலையோ பனிக்காலத்திலோ இதை சோற்றுக்கற்றாழை தண்ணியும் ஜீரக தண்ணியும் சேர்த்து குடித்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சளி தொந்தரவு ரொம்ப வரும். ஏற்கனவே ஆஸ்மாட்டிக் சொல்லக்கூடிய ஈழை நோய் உள்ளவங்கன்னா அதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப தொந்தரவு பட்டுருவாங்க. அதனால் அவங்க இது வேண்டாம். வெயில் காலத்தில் மட்டும் நார்மலாக இருக்கக்கூடியவங்க உடம்புல உஷ்ணம் வருது, அடிக்கடி வருது, நீர் போகும்போது எரிச்சல் வருது, நீர் போகும்போது கடுக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் உள்ளவங்க மட்டும் இதை செஞ்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து கடைசியாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து இந்த பழைய சோறு சாப்பிட்றது, இளநீர், மோர் இதெல்லாம் குடிக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க. காலையில் வந்து வெறும் வயிற்றில் பழைய சோறு சாப்பிட்டாலும் நல்லா யூரின்லாம் வந்து எந்த வித எரிச்சல் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பழைய சோறு சாப்பிட்றதுக்கு முடியலை, பழைய சோறு நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு இளநீர் சாப்பிட்டாலும் நல்லது தான். அதுவும் சளி தொந்தரவு கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது மட்டுமே இல்லாமல் எப்பயுமே வீட்டில் வந்து கடல் பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அது வந்து பலசர கடையிலலாம் விற்கிறாங்க. கடற்பாசியை வந்து ஒரு 10 கிராம் வாங்கி கொஞ்சமாக வச்சுக்கிட்டு ஒரு 2 பிஞ்சு கொஞ்சம், ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதை நுணுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஜெல் ஃபார்மேஷனில் வந்துடும். அதை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு போனீங்கன்னா கூட அந்த கடல் பாசியும் நம்ம உடம்புடைய ஹீட்டை குறைக்கிறதுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும். அதுமே இது பூராமே வந்து எந்தவித பக்க விளைவு இல்லாத ஒரு விஷயம். இப்போ நான் சொன்னது பூராமே எந்தவித பக்க விளைவு இல்லாத ஒரு விஷயம். இதை சாப்பிட்றதுனால, மண்பானை தண்ணி சாப்பிட்றதுனால சளி பிடிக்குமானா இந்த வெயில் காலத்தில் அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தலைபாரம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம உடம்புல போய் அந்த ஹீட்டு, அதாவது அந்த தட்பவெப்ப நிலையை மாற்றும் போது தான், அது தட்பவெப்ப நிலையை மாறும்போது தான் அந்த ஹீட்னா உருவாகி சளி பிடிக்கிறதோ இதை தலைவலிக்கிறதோ இருக்கும். தொடர்ந்து ஒரு 3 நாள் தொடர்ந்து அதை சாப்பிட்டுட்டே வந்தீங்க, 5 நாள் 6 நாள் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தலைவலி தலைபாரம் இருக்கிறதுனா கண்டிப்பாக குறைஞ்சிடும். இதற்கு மீறியும் உங்களுக்கு தலைபாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த போட்டிருக்க தண்ணியில் வந்து நன்னாரி வேர், ஒரு சிறிதளவு சுக்கு அதையும் கொஞ்சம் அப்படியே இன்னைக்கு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சளி பிடிக்கிற தொந்தரவு எதுவுமே இருக்காது. இந்த வெயில் காலத்துக்கு சிறுநீர் பிரச்சனையும் இந்த மாதிரி சிறுநீர் எரிச்சல் இந்த மாதிரி உள்ள நிலைமையில் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்வில் நலம் பெறலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.